அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். காளி அம்மாளிடம் சீமான் சிஎம் ஆவாரா அப்படின்ற ஒரு கேள்விக்கு ரொம்பவே கடுமையான கோபத்திற்கு ஆளாக இருக்காங்க காளி அம்மாள். இது குறித்த முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு உயர்ந்த லட்சியமே என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு மாறுபட்ட அரசியலை மக்கள் மத்தியில் நிலைநாட்டணும் அப்படின்னும், இவ்வளவு நாளாக நம்ம திராவிடர்கள் அப்படின்னு ஏமாந்துட்டு இருந்த அனைத்து மக்களுக்குமே தமிழ் தேசியம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது சொன்னது மட்டும் இல்லாமல், நம்ம அனைவருமே தமிழர்கள் தான் அப்படின்றத உணர்த்தியே ஆகணும் அப்படின்றதுனால தான் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா எந்த கட்சியோடையும் கூட்டணி வேணாம் அப்படின்னும், தமிழன் எப்படி இருந்தாலும் வெல்வான் அப்படின்ற ஒரு உயர்ந்த குறிக்கோளோட இருந்துட்டு இருக்காரு. இதற்கு நிறைய மக்கள் ஆதரவு கொடுத்துட்டு இருக்க ஒரு காரணம் தான் தற்போது சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 3வது பெரிய கட்சியாக மாறினதும், அதற்கு பிறகு தற்போது மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறி இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சீமானவர்கள் பக்கம் மக்கள் சேர்ந்தாலுமே ஒரு அரசியல் கட்சியால் இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தவே முடியாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இதனால தான் திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் நாம் தமிழர் கட்சியை அடியோட வெறுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இது வரைக்கும் வரலாற்றிலேயே எத்தனையோ கட்சிகள் தமிழ்நாட்டில் தோன்றி இருந்தாலுமே நாம் தமிழர் கட்சி அளவுக்கு இந்த கட்சிகளை பாதிப்புக்குள்ளாக்கின ஒரு கட்சி இல்லவே இல்லை அப்படின்றது தான் வரலாற்று உண்மையாக இருக்கு. இந்த ஒரு காரணத்தினாலேயே நாம் தமிழர் கட்சியை அடியோட அழிச்சிடணும் அப்படின்றதுல திமுகவும் பாஜகவும் ரொம்பவே ஆர்வம் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத பல இடங்களை நம்மளால வெளிப்படையாகவே பார்க்க முடியுது. இப்படி தமிழ்நாட்டுடைய முதல்வராகணும், தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், அனைவருக்குமே வேலை வாய்ப்பை உண்டு பண்ணணும், கல்வி மாறுபடணும் அப்படின்னு இந்த எல்லா குறிக்கோளோடு நாம் தமிழர் கட்சி தீவிரமாக உழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது காளி அம்மாளிடம் ஒரு நேர்காணல ஒரு நெறியாளர் பார்த்தீங்கன்னா, சீமானாலலாம் சிஎம் ஆயிட முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு ரொம்பவே அவதூறான ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதற்கு காளி அம்மாள் பார்த்தீங்கன்னா கடுமையான கோபத்திற்குள்ளே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா பாதியிலே இடைப்பட்டும் போயிருக்கு. ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கக்கூடிய காளி அம்மாளிடம் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்ட நெறியாளர் ஒரு திராவிட கைகூலி அப்படின்னும், அவர் கேட்ட எல்லா கேள்விகளுமே காளி அம்மாளை கோபம் ஏற்றணும் அப்படின்ற நோக்கத்தில் இருந்திருக்கு. இதனால தான் பார்த்தீங்கன்னா காளி அம்மாள் பாதிலேயே இந்த இன்டர்வியூ நிறுத்தியும் இருக்காங்க. பொதுவாகவே காளி அம்மாள் இடுமானம் காட்டி இந்த 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சிகளுக்குமே சென்று விவாதம் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இவங்களுடைய விவாதம் அப்படின்றது எதிர்க்க இருக்கக்கூடியவங்களை பேச வைக்கவே விடாத அளவுக்கு இவங்களுடைய விவாதம் இருக்க காரணத்தினாலேயே நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு சிறந்த பேச்சாளராக வந்துட்டு இருக்காங்க. காளி அம்மாளிடம் சீமான் இவ்வளவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு, ஆனா அவரால் சிஎம் ஆக முடியுமா அப்படின்னு ரொம்பவே நெக்கலாக கேட்டிருக்காரு அப்படின்னும், அது மட்டும் இல்லாம நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே ரொம்ப இழிவாக பேசுற மாதிரி இவருடைய பேச்சு இருந்திருக்கு அப்படின்ற காரணத்தினால காளி அம்மாள் பாத்தீங்கன்னா ரொம்பவே கோபப்பட்டிருக்காங்க. இது எந்த யூடியூப் சேனல் மற்றும் நெறியாளருடைய பேரை வெளியிட வேண்டாம் அப்படின்னு ரொம்பவே தாழ்மையோட இவங்க கேட்டுக்கிட்டு தான் இந்த ஒரு பேரை பார்த்தீங்கன்னா நம்மளால வெளியிட விடாமல் போயிருக்கு. ஏன்னா இது காளி அம்மாளுக்கும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னும், இந்த விஷயத்தை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா இந்த நேர்காணல் இடைப்பட்டு போனதை நாங்களும் வெளியே சொல்ல மாட்டோம் அப்படின்னு இந்த யூடியூப் சேனல் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த மாதிரி சில யூடியூப் சேனல்கள் தமிழ் தேசியத்தை எதிர்க்கணும் அப்படின்ற நோக்கத்தில் கேள்வி கேட்டுட்டு வந்துட்டு இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.